ஃபோட்டோஷாப் காதலர்களுக்கு வணக்கம். ஸோ நீங்க எல்லாருமே ஒரு ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. என்னன்னா, ஒரு லேயர மூவ் பண்றதுல எங்களுக்கு இன்னும் கன்ஃப்யூஷன் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ பாடத்த கவனிக்கும்போது கிளாஸ்ல உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கு. அதையும் நீங்க சொன்னீங்க. ஆனா பிராக்டிகலா வரும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்லங்க, கவலைப்படாதீங்க. நீங்க கத்துக்க ஆரம்பிக்கும்போது அப்படிதான் இருக்கும். போக போக எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. கவலையப்படாதீங்க. சரி. அ இப்போ லேயர மூவ் பண்றதுன்னா என்ன? அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கு. ஒண்ணு வந்து பேக்ரவுண்ட் லேயர், இன்னொன்னு வந்து மேன் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கு. இப்போ நீங்க கேட்குறது என்னன்னா, இப்போ மேன் அப்படின்ற இந்த பிக்சரை வந்து நான் எப்படி நகர்த்துறது? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா? சரி. இப்போ உதாரணமா பாருங்க. இது தனி லேயர்ல இருக்கு. இது தனி லேயர்ல இருக்கு. இப்போ மேன் அப்படிங்கிறத நகர்த்துறதுக்கு நான் இப்போ என்ன பண்றேன் பாருங்க. சிம்பிளா மவுஸை கொண்டு போய் மேலே வைக்கிறேன். எதுவுமே பண்ணல. மவுஸை கொண்டு போய் அந்த மேன் மேலே வைக்கிறேன். இல்லை நீங்கள் எந்த லேயரை நகர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லேயர் மேலே நான் கொண்டு போய் வைக்கிறேன். ஆனால் இங்கே லேயரை நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேக்ரவுண்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மேனை செலக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் ஜஸ்ட் நான் இங்கே மவுஸ் பாயிண்டரை கொண்டாந்து அங்கே வைக்கிறேன். ஒரு கிளிக் பண்ணுறேன் அது மேலே. கிளிக் பண்ணோன்னே ரைட் சைடில் பார்த்தீங்களா எதை செலக்ட் பண்ணிக்கிச்சுன்னு? பேக்ரவுண்ட்லேருந்து மேனை போய் செலக்ட் பண்ணிச்சு பாருங்கள். எப்படி இது செலக்ட் பண்ணிச்சு? இப்போ பாருங்க, நான் நகர்த்துறேன், நகருது. அது எப்படி செலக்ட் ஆகிடுச்சு? ஒன்றும் இல்லை, மேலே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா ஆட்டோ செலக்ட் லேயர் அப்படின்னு இருக்குது. இதை டிக் பண்ணியிருக்கு. ஸோ இதை டிக் பண்ணியிருக்கிறதுனால நான் ஒன்றுமே பண்ணாமல் எந்த லேயரை நகர்த்தணும்னு நினைக்கிறேனோ அந்த லேயர் மேலே ஒரு கிளிக் பண்ணாலே அதை எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். இது எத்தனை லேயர் இருந்தாலும் சரி. சரி, இது ஒரு மெத்தட். இன்னும் ஒரு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் அந்த டிக்கை எடுத்து விட்டுறேன் மேலே. சரியா? ஸோ எடுத்து விட்டாச்சு. இப்போது நான் பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேனை நகர்த்தணுன்னா நான் இப்போ மேலே போயிட்டு நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அங்கே சைடில் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக மேனை செலக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடில் மேலே வந்து இந்த ஆட்டோ செலக்ட் லேயரை டிக்கை எடுத்து விட்டோம். அதனால் இப்போ ப்ரொசீஜர் மாறி போச்சு. இப்போ நீங்கள் இதை நகர்த்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேயர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நகர்த்தினா மட்டும்தான் இது நகரும். சரியா? ஸோ இது இன்னொரு மெத்தட். 3வது மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த மேன் லேயரை செலக்ட் பண்ணணும். ஸோ 3வது மெத்தட் என்னென்னா, இதை டைரெக்டாக போய் கிளிக் பண்ணாமல் 3வது மெத்தட், எந்த லேயரை நீங்கள் நகர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். அங்கே அந்த லேயரோட பேரை செலக்ட் பண்ணுங்கள். மேன் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தடை மறந்துடாதீங்க. இப்போது இந்த 3 மெத்தடும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு வரலையே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மூவ் டூலை செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். சரியா? இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. ஸோ மூவ் டூல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வி. ஸோ நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், என்னுடைய ஒரு பழக்கம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண உடனேயே நான் இந்த வி அப்படின்ற கீயை கிளிக் பண்ணிடுவேன். ஏன்னா அது மவுஸ் மாதிரி ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த கீழே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வி அப்படின்றதுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையை தொடங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லேயரை இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஆல் த பெஸ்ட்.